السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: وأن ليس للإنسان إلا ما سعى، صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الشيطان أن يجري من الإنسان مجري الدم، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேல் மக்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு கற்பனைகள் அழகாகட்டும் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்களிலே பெரும்பாலானவர்கள் அதிகம் எப்படிப்பட்டவர்களாக வாழுகிறார்கள்? முதல் கோலத்தில் உள்ள மக்கள் அதிகமாக கற்பனைகள் செய்யக்கூடிய மக்களாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, மக்களில் கற்பனைகளை இல்லாமல் வாழக்கூடிய மக்களையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த இரண்டு தரப்பட்ட மக்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, கற்பனைகள் அறவே இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிய இருக்கிறோம் என்பதை விளக்கியவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய கற்பனைகளை மிக சிறப்பானதாக, செம்மையானதாக, அழகானதாக ஆக்கிக் கொள்வார்கள். இந்த உலகத்தை பிறந்தவர்கள் மரணத்தை நினைக்காதவர்கள், மறுமையை நினைக்காதவர்கள், கற்பனைகளை அழகாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வாழக்கூடியவர்களை பார்த்தும் இஸ்லாம் சொல்லுகிறது கற்பனைகள் அழகாகட்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிக் கொண்டு ஏதோ ஒரு அற்புத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னமும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மெருகேற்றிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலும் கற்பனைகள் அழகாகட்டும் என்ற தலைப்பில் இந்த ஜும்மாவினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அது என்ன தெரியுமா? என்னுடைய கற்பனைகள் அழகானதாக இருக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை நினைத்தால் அதில் அற்புதமாக செயல்பட வேண்டும். நான் எதை கொண்டு ஆசைப்படுகிறேனோ அந்த விஷயத்தில் நான் உயர்வு அடைய வேண்டும் என்ற கற்பனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இயற்கையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமுக்கு கற்பனை இருந்தால் தான் வாழ்விலே உயர முடியும். சுவர் இல்லாமல் எந்த சித்திரையும் வரைய முடியாது. கற்பனை இல்லாமல் முஸ்லிம்களால் மட்டுமல்ல, எந்த மனிதர்களாலும் வாழ்விலே உயர முடியாது. அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால வாழ்க்கையை உறுதியாக தந்திருக்கிறான். உறுதி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என் சமுதாய மக்கள் இந்த மண்ணிலே 60 ஆண்டு காலம், 60க்கும் 70க்கும் இடப்பட்ட காலம் வாழுவார்கள். 60ற்கு மேல் என் உம்மத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு தரக்கூடிய சலுகை என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். 60ற்கு இடையில், 60ற்கு முன்னாலே சிறு வயதிலே மரணிக்கக்கூடிய மரணங்களை எல்லாம் நாம் அவருடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், வாழ்வியல் எல்லாம் அவர்களை சீக்கிரமாக அழைத்து சென்றோம், அது வேறு. ஆனால் நபிகள் நாயகம் தந்த ஒரு உத்தரவாதம் என்ன? என் உம்மத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக 60 வயசை தொடுவார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. அப்படி 60 வருஷ வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாமல் அந்த அற்புத வாழ்க்கை, அந்த 60 வருஷ வாழ்க்கையில் தங்களுடைய கற்பனைகளை ஒவ்வொரு வயதை கடக்க கடக்க அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வயதை, குறிப்பிட்ட வயதை தொட்டதற்கு பின்னால் உலகத்தை வெறுப்பது, உலக வாழ்க்கையை வெறுப்பது எல்லாவற்றிலும் ஒரு முஸ்லிம் தவிர்த்திருக்க வேண்டும். மவுத்து வரைக்கும் ஒரு முஸ்லிம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மவுத்து வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனைகள் விசாலமானதாக இருக்க வேண்டும். மன்னரைக்கு செல்கின்ற வரைக்கும் நம் கற்பனைகள் அழகானதாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிமை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா, நீ எதை முயற்சி செய்தாயோ அதை ஒன்றுதான் நீ அடைத்துக் கொள்வாய். எந்த விஷயத்தில் நாம் முயற்சி செய்கிறோமோ அந்த விஷயத்தினுடைய பலன்களையும் பரக்கத்துக்களையும் பிரயோஜனங்களையும் நாம் அடைந்து கொள்ளும் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். வரலாற்றிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த கற்பனைக்கும் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய கற்பனைக்கும் மடுவுக்கும் மலைக்கும் வித்தியாசத்தை போன்று காண முடியும். சஹாபாக்களுடைய கற்பனை அற்புதமானது, பிரம்மாண்டமானது. சஹாபாக்களை போன்று இந்த மண்ணிலே கற்பனை கண்டவர்கள் இனி யாரும் பிறக்கவில்லை, பிறக்கப் போவதும் இல்லை. சஹாபாக்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஹாபி கன்னுஜும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என் தோழர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படிப்பட்ட அழகிய சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் கற்பனை செய்கின்ற பொழுது, ஒவ்வொரு வரலாற்றை படிக்கின்ற பொழுது படிக்கக்கூடியவர்களுக்கு நாமும் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு முந்துதல் உள்ளத்திலே கண்டிப்பாக பிறக்கும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஹாபாக்களிலே மிக வறுமையான சஹாபி, ஏழ்மையான சஹாபி. ஒரு நயா பைசா, ஒரு தீனார் கூட கையில் கிடையாது. ஏழ்மையாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்பால் மதீனாவிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பையத்தை பெற்று கலிமா சொல்லி ஷஹாதத்திலே இஸ்லாத்திலே வந்து ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெருமானாரிடத்திலே அறிமுகமாகுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸஅத் பின் ரபியூ என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியோடு இணைத்து வைத்தார்கள். சகோதரே, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களில் இவருக்கும் சரிக்கு பாதி கொடுங்கள், உங்கள் சொத்துக்களில் இவருக்கும் இது செய்யுங்கள், கொடுத்து உதவுங்கள் என்று பெருமானார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு உதவி செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் நீங்க கவனிக்கணும், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய சொத்து எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நாமளா இருந்தா அடிச்சது லக்கு ஜாக்பாட்னு செய்வோம், வந்தது வரைக்கும் லாபம் வாங்கிட்டு ஓடிடுவோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள், எனக்கு இவருடைய சொத்து வேண்டாம் யா ரசூலல்லாஹ், வேற என்ன வேண்டும்? எனக்கு இந்த மதீனாவிலே சிறந்த ஒரு கடை வீதி எனக்கு காமியுங்கள். இந்த மதீனாவிலே எனக்கு மிகப்பெரிய கடை வீதி எது, அந்த கடை வீதியை காமியுங்கள். நான் அங்கு போய் என் வியாபாரத்தை தொடங்கிக் கொள்கிறேன், என் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறேன், என் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள்? மதீனாவிற்கு வந்து மதீனாவிலே பெரிய கடை வீதி, அந்த கடை வீதியில கொண்டாந்து அந்த சஹாபியை விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் வியாபாரத்தில் பங்கை கொடுங்கள், வணிகத்தில் ஒரு ஆளாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் அறிமுகம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொந்தமாக சுயமாக வியாபாரத்தை தொடங்கினார்கள். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் வியாபாரம், அந்த வியாபாரத்தை தொடங்கி ஒரு பொருளை, அந்த பொருளுக்கான மதிப்பு என்னவோ அதை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடுவார்கள். அந்த விலைக்கு கொடுத்து வாங்கிய பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 3 ரூபாய்க்கு விற்பனை செய்வார்கள்.
5 தீனாருக்கு தன் காசை கொடுத்து வாங்கிய பொருளை 3 தீனாருக்கு விற்பனை செய்வார்கள். இப்படியாக அவர்கள் வியாபாரத்தில் ஒரு அற்புத நுணுக்கத்தை கையாண்டார்கள். மதீனாவிலே அவர்களை போன்று அதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு வியாபாரம் செய்வதில்லை. பொதுவா ஒரு பொருள் வாங்க அதுக்கு 2 ரூபாய் கூட வச்சுதான் வியாபாரம் பண்ணுவோம். ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை தன் சொந்த பணத்திலிருந்து 2 ரூபாய் குறைத்துக் கொண்டு 3 ரூபாய்க்கு விற்பனை செய்து ஒரு காலகட்டத்திலே ஒரு மதீனாவிலே பெரும் கடை வீதியிலே ஒரு தீனார் கூட இல்லாமல் கையிலே வெறும் கையோடு வந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தராக, பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக, பெரிய ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரராக, அவர்களுடைய வியாபார சரக்கு, அவருடைய வியாபாரத்தினுடைய மன்ஃபாஅத்து பிரயோஜனங்கள், அந்த காசுகளை, அந்த காசு மூட்டைகளை அள்ளி செல்வதற்கு ஒட்டகங்களாக வந்தது. அவருடைய கஜானாக்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த சாதிகளை சுமப்பதற்கு ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு வந்தது. அப்படி பெரிய செல்வந்தராக மாறிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கடைசி தருவாயிலே தங்களுடைய மனைவிமார்கள், 4க்கு மேற்பட்ட மனைவிமார்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு மனைவிக்கும் 1,00,000 தீனாரை இலவசமாக தருகிறார்கள். கணவன் இறக்கின்ற பொழுது தன் மனைவி யாரிடத்திலும் போய் கையெழுந்து விடக்கூடாது என்று சொல்லி தன் சொந்த உழைப்பில் 1,00,000 தீனாரை ஒவ்வொரு மனைவிக்கும் இலவசமாக சக்கராத்துடைய வேலையை கொடுத்து விட்டு அப்துல் ரஹ்மான் அவுஃப் இந்த மண்ணை விட்டு மறைகிறார்கள். கவனிக்க வேண்டிய செய்தி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வரும்பொழுது கையில 10 பைசா இல்ல, நயா பைசா இல்ல. உறுதி, அந்த எண்ணம், அந்த உயர்வான சிந்தனை, அந்த கற்பனை, அழகான கற்பனை. இந்த மதீனாவிலே நானும் ஒரு வியாபாரியாக வருவேன், எனக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான், நான் சிறப்பான முறையிலே நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து நான் பெரிய செல்வந்தராக மாறுவேன் என்ற நயா பைசா இல்லாத சூழ்நிலையிலும் கூட கற்பனைக்கு பஞ்சமே கிடையாது. ரொம்ப உயர்வா எண்ணினாங்க. அந்த உயர்வான அந்த எண்ணம் தான், அந்த கற்பனை தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை வரலாற்றிலே சஹாபாக்களிலே சிறந்த சஹாபியும் சிறந்த வணிக வியாபாரி தலைவர் என்ற பெயரை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெற்றார்கள் என்று வரலாற்று வரிகள் சொல்லி காமிக்கின்றது. அந்த கற்பனையான, அந்த நுணுக்கமான அந்த பழக்கம் தான் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு வரணும். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த கற்பனை இல்லாம போயிடுச்சு. கற்பனை இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம், ஏதோ ஒண்ணு வண்டி ஓடுது, இப்படி வாழவே கூடாது. எதிர்காலத்தை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கற்பனைகள் அவ்வப்போது உள்ளத்துல வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கற்பனை தான் நம்மை உயர்வடைய செய்யும். அந்த கற்பனை தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். இல்லாவிட்டால் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த உட்கிராமத்திலே வாழ்ந்துருவாங்க. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட நோக்கம் என்ன? உனக்குள் உன்னை அடைத்து விடாதே, உனக்குள் இருக்கும் திறமையை வெளியே கொண்டு வா, நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபி என்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த தத்துவத்தில் அடங்கிய வார்த்தைகள். அதையெல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் சொன்னது, உன் கற்பனைகள் எப்பொழுதும் அழகானதாக இருக்கட்டும், சிறப்பானதாக இருக்கட்டும். அதையும் தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா நீ எதை முயற்சி செய்கிறாயோ அதனுடைய பலனை நீ அடைந்து கொள்வாய் என்று அல்லாஹ் குர்ஆனிலே படிப்பனையாக பேசுகிறான். இன்றைக்கு இந்த கற்பனை தான் முஸ்லிம்களுடைய அடிப்படை வாழ்க்கையாக, அடிப்படை அஸ்திவாரமாக அமைய வேண்டும். சுவற்றில் அடிக்கப்பட்ட ஆணியாக நாம் வாழ்ந்து வரக்கூடாது. அந்த ஆணியை இறக்கக்கூடிய சுத்தியாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஓங்கி அடிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஆணி அவ்வளவு வேகமாக சுவற்றில் இறங்கும். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் ஆணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணியாக வாழ்வதை விட அந்த ஆணி இறங்குவதற்கு காரணமாக இருந்த சுத்தியாக நாம் வாழ்ந்தாலே போதும், நம் புத்தி தெளிவாகிவிடும், நம் வாழ்க்கையில உயர்வை அடையும் என்பதை இந்த வரலாற்றெல்லாம் நமக்கு எடுத்து காமிக்கின்றது. முஸ்லிம்களுடைய உயர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு மத்தியில கற்பனைகள் விசாலமானதாக, ரொம்ப விவேகமானதாக, ரொம்ப அற்புதமானதாக அது வாழ்வியில வர வேண்டும். கற்பனை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்பது ஒரு கவிதனுடைய வாழ்க்கையில், ஒரு கவிதனுடைய சொல்லாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே பெரிய சஹாபி உமர். அவர்கள் சக்கராத்துடைய வேலையில படுத்து கிடக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் உமரை பார்க்க வர்றாங்க. அப்போ ஒரு சஹாபி பார்க்க வந்துட்டு உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, யா உமர், உங்களிடத்துல 3 விஷயங்களை நான் பார்க்கிறேன். 1, நீங்கள் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்தவர்கள். 2, உங்களிடத்திலே அற்புதமான ஒரு ஆட்சி நீதம் இருக்கிறது.
மூன்று, நீங்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய, உயிர் தியாகம் செய்ய துணிந்தவர்கள். இந்த மூன்று நிலைகளை உமரே உங்களிடத்தில் நான் சிறப்பானதாக பார்க்கிறேன் என்று ஒரு சஹாபி, ஒரு இளைஞர் உமருடைய சக்கராத்துடைய நேரத்துல பதிவு செய்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல்லா கவனிக்கணும். இதை கேட்டுட்டு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. கற்பனைகள் அழகாகட்டும் என்ற தலைப்புல உமர் ரலியல்லாஹு எப்படி பேசுறாங்க பாருங்க. அருமை தோழரே, நீ சொன்ன அந்த மூன்றும் என்னிடத்துல இருக்கிறது. நான் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்தவன், நான் உயிர் தியாகம் செய்ய துணிந்தவன், என் ஆட்சி சிறப்புக்குரியதுதான். ஆனால் இந்த மூன்றிலும் எனக்கு சாதகமும் வேண்டாம், பாதகமும் வேண்டாம். எனக்கு என் பக்கம் சாதகமாவும் வந்துடக்கூடாது, என் பக்கம் பாதகமாவும் வந்துடக்கூடாது. வேற எப்படி வரணும்? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு இந்த நிலைகளில் இருந்து சரிக்கு சமம் கிடைத்தால் போதும். சரிக்கு சமம். சாதகமா வந்துருச்சுன்னா எனக்குள்ள பெருமை வந்துடும், பாதகமா வந்துச்சுன்னா நான் மாற்றம் செஞ்சவனா போயிருவேன். இந்த ரெண்டு நிலையை விட்டு நான் எப்படிப்பட்ட நிலையை அடையணும்? சரிக்கு சமமான நிலை அடைந்தால் அதுவே எனக்கு பொருத்தமான வாழ்க்கை. ஒரு சக்கராத் உயிர் பிரியக்கூடிய நேரத்திலும் கூட உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நினைவுபடுத்தி, இதில் உங்களுக்கு சாதகமும் பாதகமும் அடங்கினால் நீங்கள் என்ன கருத்து சொல்லு கேட்டதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன? எல்லாம் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும். அந்த கற்பனை யோசிச்சு பாருங்க. உயிர் பெரியும் தியாக இந்த நேரத்திலும் கூட சஹாபாக்களுடைய அந்த சிந்தனைகள் ரொம்ப துல்லியமா, ரொம்ப தெளிவா, ரொம்ப நுட்பமா, ரொம்ப அருமையானதாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். சம்பவம் முடிந்தது, வந்த சஹாபி போயிட்டார். கொஞ்ச தூரம் போன அந்த இளைஞரை உமர் எல்லாம் உத்து பார்த்தாங்க. போறவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. கூப்பிட்டாங்க. வந்தார் அந்த இளைஞர். உங்களுடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழே தரையை தேய்த்து கொண்டிருக்கிறது, அதை கரண்டிக்கு மேல் உயர்த்தி கொள்ளுங்கள் என்றார்கள். நல்லா கவனிக்கணும். சக்கராத்துடைய நேரத்திலும் கூட இந்த மார்க்கத்திற்கு எதிராக, மார்க்கத்திற்கு புறமாக ஒரு சின்ன கடுகளவு மாற்றம் நடந்தாலும் கூட யாரு எவன் கூட பார்க்க மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அதை அற்புதமாக அந்த ஷரியத்தை, அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே வல்லமை படைத்தவர்கள். பெருமானார் சஹாபாக்களை இப்படித்தான் பார்த்து எடுத்தார்கள். இன்றைக்கு கற்பனையான உலகில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கற்பனை எல்லாம் அழிந்து போகக்கூடியது. முஸ்லிம்கள் காணக்கூடிய கற்பனையில் பிரயோஜனமும் நன்மையும் மறுமை சார்ந்ததும் மன்னரை சார்ந்ததுமாக இருக்க வேண்டும். வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், அல்லது படுத்துக்கிட்டே இருக்கிறோம், அல்லது ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கற்பனை உள்ளத்துல உதிக்கணும். நான் மௌத்தா போயிட்டா என் கபருடைய வாழ்க்கை என்ன நினைச்சு பார்க்கணும். கற்பனை. என் கபர்ல நான் எப்படி இருப்பேன்? கற்பனை. இன்றைக்கு என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மரணித்து மௌத்தானால் என் மன்னரில் நான் தனிமையாக படுத்து கிடக்கின்ற பொழுது என் நிலைமை எப்படி இருக்கும்? அழகானதாக, பஞ்சுமத்தையாக, சுவனத்தின் ஒரு வாசல் திறக்கப்பட்டதாக, நரகத்தின் வாசல் மூடப்பட்டதாக, எனக்கு சுவனத்தின் காற்று வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகள், கற்பனைகள் எல்லாம் ஒரு பூமிக்கு வாழும் பொழுது திறக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு உலகத்துல கேடுகட்ட தன்மை எப்படி நடக்குது? கஅபத்துல்லாஹ்வுக்கு போறது பெரிய பாக்கியம் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்மள நிறைய பேர் பெற்றுறாங்க, நிறைய பேர் பெற மாட்டேங்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். சமீபத்துல நடந்த ஒரு மோசமான ஒரு காணொளி. கஅபத்துல்லாஹ்வுடைய வாசலுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கட்சியினுடைய பெயரை சொல்லி, ஒரு கட்சியினுடைய தலைவர் பெயரை சொல்லி, யா அல்லாஹ் இந்த கட்சி 2026ல ஜெயிக்கணும், கேடுகட்ட தன்மை. யா அல்லாஹ் 2026ல இவர் தலைவராக வரணும், கேடுகட்ட தன்மை. எங்க போய் கேட்கிறாங்க? கஅபத்துல்லாஹ் ஹரம்ல போய் கேட்கிறாங்க. ஒரு கேள்வி எழுப்பினார், ஹரம்ல போய் துவா கேட்கறது தப்பா? ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைமை வரக்கூடாதா? தமிழகத்துக்கு நல்ல தலைவர் கிடைக்க கூடாதா? இந்த ஈர வெங்காயம் எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. கஅபத்துல்லாஹ்வுக்கு வந்துட்டீங்கன்னா, ஹரமுக்கு வந்துட்டீங்கன்னா, உன்னுடைய சிந்தனைகள் மன்னரையும் மறுமையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் நபிகளும் சஹாபி பெண்களும் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி இருக்க வேண்டும். பல லட்சம் கிலோமீட்டர் நீ பயணித்து உடல் தியாகம், பொருள் தியாகம் செய்து கஅபத்துல்லாஹ் பாக்கியம் கிடைக்காத எத்தனை நசீப கெட்டவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் உனக்கு ஒரு நசீபை தந்திருக்கிறான். அந்த நசீபை பெற்ற நீ என்ன செய்யணும்? யா அல்லாஹ் கபர் வாழ்க்கையை லேசாக்கிடு, மன்னர் வாழ்க்கையை விசாலமாக்கிடு, மறுமையில குழப்பங்களை விட்டு பாதுகாத்துடு, உன் கேள்வி கணக்கு எனக்கு லேசாக்கிடு, உன் பொருத்தத்தை கொடு, நபியுடைய துவாவை கொடு, சொர்க்கத்தை கொடு, முழு இஸ்லாமிய உலக மக்களுக்கும் நிம்மதியை கொடு, நல்ல தலைமைத்துவத்தை கொடு. பொதுவா கேட்கறதுக்கு பேருதான் ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய அடிப்படை ஒழுக்கம்.
ஹரம்ல போய் நின்றுட்டு ஒரு கட்சி பேரை மென்ஷன் பண்றது, ஒரு கட்சியில தலைவர் பேரை என்னைக்காவது அவன் உன் பேரை சொல்லியிருப்பானா? அவன் குடும்பத்துல அவன் பொண்டாட்டி புள்ளிகளோட சாப்பிடும் போது என் ரசிகை அப்படின்னு சொல்லி உன்னை பாராட்டி இருப்பானா? உனக்கு மட்டும் எங்கிருந்து பொத்துக்கிட்டு வருது இந்த முஹப்பத்? இந்த கற்பனை எல்லாம் இஸ்லாமிய பார்வையில தவறானது, கேவலமானது. இன்னைக்கு இப்படிப்பட்ட கற்பனை போய்கிட்டு இருக்குது. ஹரம்ல வாய்ப்பு கிடைச்சோம், கற்பனைகள் அழகானதாக இல்லை, அசிங்கமானதாக மாறிவிட்டது. அதே ஹரம் ஷரீஃபில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு இஸ்லாமிய வாலிபர் நல்ல திடாக்கமா இருக்கிறார், பார்க்க நல்ல பைல்வான் மாதிரி இருக்கிறார். ஒரு வயசானவர் சொன்னா சரின்னு சொல்லலாம், ஏதோ சுகரு பிபி கொலஸ்ட்ரால் ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படி ஒரு கவலை உண்டாகும். ஆளு பார்க்க நல்ல திடகாட்டமா நல்ல மலை போல இருக்கிறார். என்ன கவலை என்ன பிரச்சனையோ, ஆனா அவர் என்ன செய்யறாரு, ஹரம ஒட்டி 2வது மாடியிலிருந்து என்ன செய்யறாரு, கீழே குதிக்கிறார். சமூக வலைதளங்கள்ல தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற செய்தி கண்டிப்பா தெரியும், சமூக வலைதளம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஹரமுடைய 2வது மாடியிலிருந்து என்ன செய்யறார், அங்க உள்ள மக்கள் எல்லாம் தவாப் செய்யறாங்க, தொழுறாங்க, சை சபா தங்கோட்ட ஓடுறாங்க, ஜம்சம் நீர் அருந்துறாங்க, எல்லா மக்களும் அமல்கள்ல ஈடுபடுறாங்க. ஒருத்தர் மட்டும் ஹரமுடைய 2வது மாடியில இருந்து குதிக்க பிளான் பண்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த இடம் புனிதமானது, இது புனிதமிக்க இடம், இங்க எந்த அநீதமும் நடக்காது, ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த புனித பூமியிலே சிந்துவதற்கான வாய்ப்பு வழிகள் இருந்தாலும் அல்லாஹ் அதை விடமாட்டான். 2வது மாடியில இருந்து விடுறது ஒரு பச்சை குழந்தை இல்ல, எரும மாடு மாதிரி இருக்கிறான், ஆளு பார்க்க தடி மாடு மாதிரி இருக்கிறான். அப்படி என்ன பிரச்சனை தெரியல, மோசமான கற்பனை. 2வது மாடியில இருந்து கீழே விழ போகும்போது அங்க இருந்த ஒரு காவலாளி ஓடோடி வந்து, ஐயோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போதே என்ற ஒரு அச்சத்தில் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி குதித்த அந்த எரும மாட்டை என்ன செய்கிறார், தன் கரங்களால் பிடிக்கிறார். உளுந்தவனுக்கு விட பிடிச்சவன் தான் பலமான அடி. 2 பேரும் ஆஸ்பத்திரி தான். அது சோசியல் மீடியால அந்த மேலிருந்து ஊந்தவரை தூக்கி போட்டோல போட்டு, இவர் தான் பாருங்க, இவர் தான் மேலிருந்து ஊந்தார். உலகத்துல எத்தனையோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் காட்ட மாட்டான். இவர் மேல இருந்து ஊந்தது இப்ப பெரிய நியூஸ் ஆகி போச்சு. கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஏன்பா உணர்ந்த அப்படின்னு வாக்குமூலம் அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா, எனக்கு கடன் பிரச்சனைகள், எனக்கு மன உளைச்சல்கள், அப்படி இப்படி இருந்தேன், வீட்டுல மௌத்தா போனா நான் நேரடி நரகம் போயிருவேன், அதனால ஹரம்ல வந்து மௌத்தா போயிட்டா நான் நேரடி சொர்க்கம் போயிருவேன்னு சொல்லி முட்டாள்தனமா மடமைத்தனமா ஹரமுடைய 2வது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறான்னா இவனை என்னன்னு சொல்றது? கற்பனைகள் அழகானதாக இல்லாமல் போனதினால் நாம ஹரம்ல நிக்கிறோம், புனிதமான இடம், ரசூலுல்லாஹ் பிறந்த பூமி, நடந்த பூமி, தஅவா செஞ்ச பூமி, இந்த பாக்கியம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அதையெல்லாம் டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் சாகிறதுல மட்டும் உறுதியா இருந்திருக்கிறான். அப்படி உறுதியா இருந்ததனுடைய விளைவுதான் என்ன ஆனது, அவன் ஈமான் கொஞ்சம் சிதைந்து போனது, அவன் நம்பிக்கை கொஞ்சம் சிதைந்து போனது. உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில இப்படியும் நடக்குமா? சஹாபாக்கள் காலத்தோடு நடந்தது கிடையாது, ரசூலுல்லாஹ் காலத்தோடு நடந்தது கிடையாது. சுத்தி கட்டடம் இல்லாட்டா கூட இந்த மாதிரி கோலத்தன்மை யாரும் செயல்பட மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் என்று சொன்னாலே சஹாபாக்களுக்கு முழு நம்பிக்கை வந்துடும். இங்க அல்லாவை மறந்து, காபாவை மறந்து, ரசூலை மறந்து, எல்லாத்தையும் மறந்து இவன் பிரச்சனையை மட்டும் தூக்கி தலைக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி தவறான கற்பனைக்கு இடம் கொடுத்துட்டான். ஒரு பக்கம் ஹரம்ல பார்த்தா ஒரு அம்மா கட்சி பேரை சொல்லுது, இன்னொரு பக்கம் ஹரம்ல பார்த்தா ஒருத்தர் மேலந்து குதிக்கிறான். ஹரமுக்கு எதுக்கு போறோம்? தவாப் செய்ய போறோம், பாவத்தை கழிக்க போறோம். இந்த மாதிரி கழிச்சடைகள் சில பேர் உள்ள என்றாருனாலதான் ஹரமனுடைய புனிதம் எல்லாம் உலகெங்கும் சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உங்கள் கற்பனைகளை நீங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள். இன்சான இல்லா மாசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதா நீ எதை முயற்சி செய்தாயோ அது ஒன்றுதான் உனக்கு கிடைக்கும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலே ஓடுகிறான். ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம், மனிதனுடைய இரத்த நாளங்களிலே ஓடுகிறான். ஒரு மனுஷனுக்கு உடம்புல 6 லிட்டர் ரத்தம் ஓடுதுன்னா ரத்தம் மேல வேகமா ஓடும். அந்த ரத்தம் ஓடுற அந்த வேகத்துக்கு ஈக்குவலா ஷைத்தானும் ரத்தத்துக்கு கீழே ஓடுறான். ஹதீஸ்ல மஜ்ரத் தம், ரத்தம் மேல ஓடுது, ரத்தத்துக்கு கீழே ஷைத்தான் ஓடுறான். கவனிக்க வேண்டிய செய்தி, எப்போ ரத்தத்துக்கு கீழே ஷைத்தான் வேகமா ஓடுறான்னு ஹதீஸ்ல வந்துருச்சோ நாம நம்ம திங்கிங்க கரெக்டா வச்சுக்கணும்.
ஏன்னா ரத்தத்தோட சைத்தானும் கலந்துருக்கிறான். அதனாலதான் சொல்றாங்க, கோவப்படும் பொழுது தண்ணி குடிங்க, நின்றுட்டு இருந்தா உட்காருங்க, உட்கார்ந்து இருந்தா படுத்துருங்க, படுத்தும் கோபங்கள்ல இடத்த காலி பண்ணிடுங்க. காரணம் என்ன? உன் ரத்த கொதிப்பு ஏற்படும் பொழுது அந்த ரத்தத்தோடு சைத்தானும் சேர்ந்து குதிக்கிறான். கற்பனைகள் அழகாக வேண்டும் என்றால் நம் ரத்தத்திற்கு கீழ் ஓடக்கூடிய அந்த சைத்தானுக்கு நாம் இடம் தந்து விடக்கூடாது. நம் கற்பனைகள் வாழும் நம் அழகாக்கிக்கணும். ஏன்னா அது அபாயத்தை நோக்கி தான் போகும். நிறைய பேர் பாருங்களேன், 10th ஃபெயில் ஆயிடுவான், ஒரு சின்னோண்டு கத்தி எடுத்து விட்டுச்சுவான், முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன சிம்பிள் மேட்ரு, பாஸ் ஃபெயில், அதை ஃபேஸ் பண்ண துப்பு இல்ல, ஒரு சின்ன கத்தி எடுத்து கிழிச்சுப்பான், முடிஞ்சு போச்சு. இப்ப இவன் கிழிச்சுக்கிட்ட வேகத்துக்கு என்ன ஆகுது? ரத்தத்துக்கு கீழே சைத்தான் ஓடுறானா, வா இதைத்தான் நான் எதிர்பார்க்கணும்னு சொல்லி இவன் கிழிக்க லைட்டா தான் வச்சிருப்பான், அது வேகமா அவனுக்கு கிழிச்சு விட்டு போயிடுவான். சும்மா கயிற்றுல தொங்க தலையதான் உள்ள விடுவான், அவன் சைத்தான் தான் எதிர்பார்ப்பான், வா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இவன் உள்ளதான் விடுவான். இவனுக்கு அந்த எண்ணம்லாம் இல்ல, பயந்தாங்கோலி. எப்ப அந்த வாசலுக்கு வந்துட்டானா பிடிச்சி இழுத்துருவான் சைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று ரத்தத்தில் கீழ் ஓடக்கூடிய அந்த நாளங்களில் கீழ் ஓடக்கூடிய சைத்தான் பெரிய அபாயகரமானவன், அவன் அபாயத்தை உண்டு பண்ணக்கூடியவன். எனவே அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உங்கள் லட்சியங்களை, உங்கள் கற்பனைகளை நீங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அவன் உங்களை அகல பாகாலத்துக்கு கொண்டு போய் விடுவான். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. சமயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா டிஃபரெண்ட் சேஞ்ச் ஆகும், மாறுபடும். அப்படி மாறுபடுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை மாறுபடக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம் கற்பனைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வியாபாரம் தொடங்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், அல்லது ஒரு வாழ்க்கையை தொடங்கணும், கொஞ்சம் ஒரு அடி, ஒரு பிசகு, ஒரு சருகுதல் வரத்தான் செய்யும். உடனே வாழ்க்கையை வெறுத்துறது, படிப்பை வெறுத்துறது, டோட்டலா வியாபாரத்தை வெறுத்துறது, வீட்டிலே தண்டத்துக்கு, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எந்த சருகுதல் வந்தாலும் நம் திங்கிங், நம்முடைய சிந்தனை, நம்முடைய கற்பனைகள் அது அழகானதாக நாளுக்கு நாள் நாம் மெருகேற்றி கொண்டே போக வேண்டும். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் ஃபுதைல் இப்னு இயால் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர். அவர் வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பெரிய திருடர், அவர் பெரிய திருடர். இரவு நேரங்கள்ல யாரும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, அப்பேற்பட்ட ஒரு ஜகஜாடி கில்லாடி திருடர். ஆனா அவர் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு, இரவு நேரத்தை ஒரு வீட்டுக்கு திருட போகும் பொழுது ஒரு அம்மா குரான் ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மா குரான் ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது குரானுடைய ஒரு வாசகம் இந்த ஃபுதைல் இப்னு இயாலுடைய செடிகளிலே விழுகின்றது. அலம் யஅலில்லதீன ஆமனு தக்ஷௌஹும் குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னும் நேரம் வரலையா, அல்லாஹ்வை பயப்படுற அந்த நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா என்று அந்த வசனம் ஃபுதைல் இப்னு இயாலுடைய காதுகளில் விழுந்த அடுத்த கணம் அவர் எதை நோக்கி வந்தாரோ அப்படியே போட்டுட்டு செவுரி ஏறி குச்சி வீட்டுக்கு ஓடியாண்டார். அன்னைக்கு திரும்பினவரு வாழ்க்கையிலும் திரும்பிட்டாரு, வாழ்க்கையிலும் திருந்திட்டார். எவ்வளவு பெரிய கொடுகோர திருடராக இருந்தாரோ பெரிய ஒரு மாமேதையாக, ஒரு இறை நேசராக, இன்னும் சொல்ல போனால் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் பெரும் பெரும் முஃப்திகள், பெரும் பெரும் ஆலி உலமா பெருமக்கள் எல்லாம் ஃபுதைல் இப்னு இயாலிடத்துல பாடம் படிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு மார்க்க மேதையாக உருவானார்கள். ஒரு காலத்துல திருடராக வளம் வந்தவர்கள் இன்றைக்கும் 1000 ஆண்டு காலம் கழித்து அவருடைய தத்துவ வரிகள் கிதாபுகளில் உலா வருகின்றனர். அவர் சொல்லக்கூடிய வாசகம், நீ எந்த பாவத்தை சிறியதாக கருதுவாயோ அல்லாஹ் அதை பெரியதாக கருதுவான். அவர் சொன்ன வார்த்தை, நீ எந்த பாவத்தை பெரிதாக கருதுவாயோ அல்லாஹ் அதை சிறியதாக கருதுவான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமலை அல்லாஹ்வுக்கு செய்யாமல் மனிதர்களுக்கு செய்தால் அது ஷிர்க், அவர் சொன்ன வார்த்தை. அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற பொழுது அந்த மாறு செய்யக்கூடிய நிலையை என் வீட்டு கழுதை சுமக்கக்கூடிய சுமையாக நான் பார்க்கிறேன், என் வீட்டு பணியாளன் எனக்கு மாறு செய்யக்கூடிய அந்த நிலையாக நான் பார்க்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த தத்துவ வரிகள் எல்லாம் இன்றைக்கும் கிதாபுகளில் உலா வருதுன்னா, ஒரு காலத்துல திருடரா சுத்திட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துல குர்ஆன் ஆயத்தை அவரை திருத்தியதற்கு பின்னால் தன் கற்பனைகளை மாற்றிக் கொண்டார். அழகான கற்பனையின் பக்கம் தன் சிந்தனையை திருப்பியதால் திருடர் என்ற பட்டத்திலிருந்து திரும்பி இறை நேசர் என்ற மாபெரும் பட்டத்துக்கு சொந்தக்காரராக மாறி போனார். இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நம்மள நிறைய பேர் மதுக்கு அடிமை, மாதுக்கு அடிமை, சூதுக்கு அடிமை, எல்லா கெட்ட பழக்கத்துக்கு அடிமை. இன்னிலிருந்து ஒரு கொள்கைக்கு வாங்க, தொடர்ந்து மது குடிக்கிறவங்க, இந்த வாரத்துக்கு ஒரு கிளாஸ் போடுறவங்க, இந்த மாசத்துக்கு ஒரு கட்டிங் போடுறவங்க, இந்த வார்த்தைலாம் அந்த ஜாலமா வருது அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உலகத்துல பேசுறது தானே, அல்லது 2 மாசத்துக்கு வருங்க, 6 மாசத்துக்கு வருங்க, அந்த வீட்டுல ஏதாவது நல்ல காரியம் நடக்கும்போது யாரு மதுக்கு அடிமையா இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க, இன்னும் நான் மது தொட மாட்டேன் சொல்லி பாருங்க. நீங்க சொல்ற நேரமும் மலக்குகள் ஆண்னு சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் உங்களை விட்டு அதை தூரமாக்கிடுவான்.
மாதுவுக்கு அடிமையானவங்க, பெண் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். இன்னையில இருந்து ஒரு நாள் நான் எந்த பெண்ணும் எடுத்து பார்க்க மாட்டேன், தவறான கள்ள தொடர்புல போக மாட்டேன். ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. நீங்க சொல்லும் போது மலக்குகள் ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் உங்க ரூட்டையே திருப்பிடுவான். சம்பாதிக்கிற காசு பணத்தெல்லாம் ஷேர் மார்க்கெட்டிங்ல போட்டு, அது சூதுல போட்டு, சீட்டு கட்டில போட்டு, ரம்ல, அதுல என்னென்னமோ விளையாட்டு வந்துருச்சு. அத்தனையிலேயே அந்த காசு பணத்தை விடக்கூடியவங்க ஒரு வாட்டி நான் இது விளையாட்டு விளையாட மாட்டேன் ஒரு வாட்டி சொல்லி பாருங்க மனசால. நீங்க சொல்லும் அந்த சொல்லின் நேரத்திலும் மலக்குகள் ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் உங்க வாழ்க்கையை திருப்பி விடுகிறார். யார் யார் இடத்துல என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குதோ அந்த கெட்ட பழக்கங்களை ஒரு வாட்டி மனசால், யார் எப்படி தன் மனசால் ஒரு வாட்டி சிந்திச்சாரோ, இது தவறு என்று உணர்ந்தாரோ, அதனால் அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம் இறை நேசர் என்ற பட்டியல் அவர் உருவானார். இஸ்லாத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கற்பனைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் தெரியாத சமூகமாக இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, மன் அத்தன லஹு பராஅத்துன் மன் அத்தன சபஅ சினீன முஹ்தஸிபன் குதிப லஹு பராஅத்துன் நார். யார் தொடர்ந்து 7 வருஷம் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே பாங்கு சொல்வாரோ, பராஅத்தும் மினன் நார், அவருக்கு நரக விடுதலை. நாங்கள் நபிகள் நாயகம் எத்தனை வாட்டி பள்ளிவாசலுக்கு தொழுகை பெறோம். என்னைக்காவது ஒரு நாள் முஅத்தின் சொல்லும் இடத்தில் நானும் முஅத்தினாக ஆக வேண்டும் என்ற ஆசை, அந்த கற்பனை நம்ம எத்தனை பேருக்கு வருது? மௌத்தா போற வரைக்கும் அதே மோதினார் தான், அவர் தான் இருக்கணும். அவர் ஜனாசா தூக்குற வரைக்கும் அவர் தான் பாங்கு சொல்லணும் கிடையாது. ஒரு வாட்டி மோதினார் பாங்கு சொல்றாரு, அவருக்கு பர்மிஷன் வாங்கி நான் ஒரு வாட்டி பாங்கு சொல்றேன். பாங்குடைய பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு பராத்து மீனன்னார், நரக விடுதலை கிடைக்கும். கற்பனைகள் அழகானதாக ஆக்கிட்டா அந்த வாய்ப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உலகத்திலே வச்சிருக்கிறான். தொடர்ந்து 7 வருஷம் பாங்கு சொன்னா நரக விடுதலை. அடுத்து 2வது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் மாத்த வலம் யஊசு வலம் யுஹத்திஸு பிஹி நஃப்ஸஹு மாத்த அலா ஷுஅபத்தின் மின் நிஃபாக். ஒருவன் போருக்கு போகவில்லை அல்லது போருக்கு போகாமல் போனால் நான் கொன்று விடுவேன் என்று பயந்து மனதால் கூட போருக்கு போன்று நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட மனிதன் மௌத்தா போனால் இவன் முனாஃபிக்காகத்தான் மௌத்தா போனான் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப மௌத்தா போகிற நேரத்துல மைதானத்துக்கு கூட வந்து நிக்க வேணாம், அட்லீஸ்ட் மனசாலாவது என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும். நான் ஒரு முஜாஹிதா ஆகணும், நான் ஒரு ஜிஹாதியா, நான் ஒரு ஜாஹிதா ஆகணும், நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்யணும், அதுலயும் உயிர் தியாகம் பெறணும். மனசுலயாவது நினைச்சு பாருங்கன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க மௌத்தா போகும்போது உண்மையான மூமின். மனசளவில் கூட நினைக்காமல் ஒருவன் இந்த உலகத்தை விட்டு போருக்கு போனா பயந்துருவோம், உயிர் போயிடும் பயந்துட்டு மனசுல கூட நினைக்கலன்னா அவன் ஒரு முனாஃபிக்காகவே மௌத்தா போகிறான். மேல உள்ள ஹதீஸுக்கும் கீழே உள்ள ஹதீஸுக்கும் ரொம்ப தூர வித்தியாசம் இருக்கு. பாங்கு சொல்லணும்னு நினைச்சு நீங்க வந்தாலே உங்களுக்கு நரக விடுதலை. மௌத்தா போயிருவோம் அப்படின்னு நினைச்சு மனசுல நினைக்காம அதை பத்தி சிந்திக்காம அந்த கற்பனையில வராம நீங்க வாழ்ந்து மௌத்தா போனா உங்களை முனாஃபிக்ன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி கற்பனை உலகில் நம் இஸ்லாமியர்கள் கற்பனை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆளுக்குள்ள கற்பனை என்னன்னா சேரை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், நம்ம ஆளு வரணும், அவங்க ஆள் வந்துடக்கூடாது, இந்த வருஷம் நீ வரல 2 பாட்டில் உள்ள இறக்கணும், 10 பாக்கெட் உட்காந்து ஊதணும், நம்ம ஆசைப்பட்ட பெண்ணை அடையணும், நம்ம அடைஞ்சிக்க வேண்டிய லட்சியம், இன்னும் எவ்வளவு கேவலமான லட்சியங்கள் எல்லாம் இந்த கற்பனையில் தான் வாழ்ந்துட்டு. இது கிடையாது, இது ஆகமத்துல மோசமானது. உண்மையான கற்பனை ஆகிரத் சார்ந்ததாக இருக்க வேண்டும். வரலாற்றில ஒரு சம்பவம் பதிவு செய்கிறார்கள். இப்னு அபி ஸரஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்துல வஹி எழுதக்கூடிய சஹாபி. உஸ்மான் ரலியல்லாஹு இவங்களை அழைச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து வாங்க வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட அறிமுகப்படுத்த வைக்கிறாங்க. இஸ்லாத்துல மக்காவுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்தித்து ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில வரக்கூடிய வஹி எழுத படிக்க தெரிந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த சஹாபிய எழுதுறதுக்காண்டி பயன்படுத்திட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த இப்னு அபி ஸரஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிக்கு பெருமை வந்துரு. பொதுவா போடக்கூடாத உடைய போட்டுட்டா, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டா, பிடிக்க கூடாத மைக்க பிடிச்சிட்டா, நம்மள நிறைய பேருக்கு ஒரு தலைவர் என்ற கெத்து வந்துருது இல்ல, ஒரு அகம்பாவம் பிறந்திருதா இல்லையா? தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல் தனக்கு தகுதி இருப்பதாக நினைத்துக் கொள்ளும் உண்மையில பெரிய மடையன். தகுதிகளை வளர்த்துக்கோ, இவருக்கு அந்த தகுதி இருக்கு, எழுத படிக்கிற ஆற்றல் இருக்கு. ஆனா என்ன ஒரு பெருமை வந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நான் யார் பக்கத்துல உட்கார்ந்து, நபிக்கு பக்கத்துல, சாதாரண ஆள் இல்ல, நபி அல்லாஹ்வுடைய தூதர்,
நான் என்ன வேலை செய்யறேன்? ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது படிக்கிறேன், எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும். நான் எழுதுன்ற மமதை, அந்த பெருமை என்ன செய்தது? அவர் உள்ளத்துல அதிகமானது. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு டைரக்டா மக்காவுக்கு போயிட்டார். அங்க போய் நபியுடைய புகழை உடைப்பது, நபியுடைய புகழை முடக்குவது, கடைசியில தன்னை ஒரு மாமேதையை அறிமுகப்படுத்திக்கிட்டார். இதை அறிஞ்ச உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட தெரியப்படுத்தும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கால உள்ள எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, ஆனா அவருக்கு மாத்திரம் மன்னிப்பே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். வார்த்தை இருக்கு ஹதீஸ்ல, அவருக்கு மன்னிப்பே கிடையாது. ஒரு கட்டத்துல என்ன செய்ய, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது ரசூலுல்லாஹ் பொது மன்னிப்பு தந்தாங்க. இப்னு அபீ ஷரஹ்க்கு மன்னிப்பே கிடையாதுட்டாங்க. உஸ்மானுடைய வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. உஸ்மான் தரதரம் கையை பிடிச்சி இழுத்தியாந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டினாங்க. யா ரசூலுல்லாஹ், இவரை மன்னிச்சிருங்க, இவரை ஏத்துக்குங்க, இவருக்கு சலாம் சொல்லுங்க, இவருக்கு பையத்து செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அபீ ஷரஹ் 3 வாட்டி சலாம் சொன்னாரு. 3 வாட்டி ரசூலுல்லாஹ் சலாமுக்கு பதிலே சொல்லல. அஸ்ஸலாம் கபுலல் கலாம், பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லுங்கன்னு சொன்ன உத்தம நபி அந்த சஹாபி வந்து சலாம் சொல்லி பதில் சொல்லல. 4வது வாட்டியா சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி பையத்து செஞ்சாங்க. 4வது வாட்டி சலாம் சொன்னதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்கள யாருக்கும் விழிப்புணர்வே கிடையாதா? ஏன் இப்படி கேட்கறீங்க ரசூலுல்லாஹ்? இவர் என்னோடு அருகாமையில வஹி எழுதியவர், ஒரு கட்டத்தில் என்னை விட்டு விலகி போய் மக்காவிலே தவறான கொள்கையை பரப்பியவர், என்னுடைய வகிக்கும் என்னுடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் மாறு செஞ்சவர். எனக்கு முன்னாடி வந்து 3 வாட்டி சலாம் சொல்றார். 3 வாட்டிக்கு நான் பதில் தராம அமைதியா இருக்கும் பொழுது உங்கள ஒருத்தர் யாராவது அவரை எடுத்து கண்டம் துண்டமா வெட்டியிருக்க கூடாதா கேட்ட வார்த்தை ஹதீஸ்கள்ல இருக்கு. சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? துரோகம் செய்தவன், அநீதம் செய்தவன், இஸ்லாத்திற்கு மாறு செய்தவன் ஒருபோதும் உயிரோடு இருக்கக்கூடாது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க 3 வாட்டி நான் டைம் கொடுத்தேன், நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. சஹாபா, நீ கண்ணை காட்டி இருக்க கூடாதா யா ரசூலுல்லாஹ்? ஒரு நபி கண்களால் சைகை செய்து ஒரு துரோகத்தையோ ஒரு கிளர்ச்சியோ உண்டு பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு தெரியாதா? 4வது முறை ரசூலுல்லாஹ் அவரை மன்னித்து ஏத்துக்கிட்டாங்க. வரலாறு நீட்டிக்கொண்டே போகும். ஆனா இந்த இடத்துல இப்னு அபீ ஷரஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி ஒரு கட்டத்துல இஸ்லாத்துல நுழைஞ்சாங்க, ரசூலுக்கு பக்கத்துல நின்றாங்க, மறுகட்டத்துல இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க, மீண்டும் வந்து சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. வரலாறு பேசுது. நமக்கான செய்தி அவருடைய கற்பனை. தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு இனி இப்படி வாழக்கூடாது, என் கற்பனைகளை மாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கற்பனையை அழகானதாக ஆக்கி கொண்டார்களே. காலங்காலமாக இந்த மண்ணில நாம் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டாத, அந்த வார்த்தைகள் முதல்ல வெளியே வாங்க. உங்களுக்கான திறமை என்னவோ அதற்கான முயற்சிகள் அதிகமா எடுங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வீட்டை விற்கிறதா இருந்தாலும், ஒரு மனையை விற்கிறதா இருந்தாலும், அல்லது ஏதாவது பொருளை விற்கிறதா இருந்தாலும் நம் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அதை விற்பனை செய்யுங்கள். மாற்றார்களுக்கோ மாற்று சமூகத்தை சேர்ந்த எடுத்துட்டு கொடுத்துறாது, கொடுக்க வேணாம்னு சொல்ல வரல. முதல்ல நம் சமூக மக்கள் யார் வறுமையா இருக்கிறார்? எத்தனையோ பேர் 30 வருஷமா வீடு இல்லாம இருப்பாங்க. ஆனா ஒரு ப்ராஃபிட்டுக்காக வேண்டி, ஒரு பணத்துக்காக வேண்டி நாம் வேற சமுதாயத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வீட்டையோ மனையோ கொடுக்குறோம். நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடியேறி ஒரு கட்டத்துல நம்மை ஆக்கிரமிக்க செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடுகிறது. கற்பனைகள் அழகானதா இருக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கணும், நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும் என்ற அந்த சிந்தனை உள்ளத்துல பிறக்கணும். ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்க்கு மடியில உட்கார்ந்து இருக்கும் போது ஜிப்ரைலுக்கு சலாம் சொன்னாங்க. ஜிப்ரைல் சொன்னாங்க, அல்லாஹ்வின் புறத்துல சலாம் சொல்றேன் யா ஆயிஷா. ரசூலுல்லாஹ் அந்த சலாம் வாங்கி ஆயிஷாவுக்கு ஒப்படைச்சாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு ஆசை, ரசூலுல்லாஹ் எப்படியாவது ரசூலுல்லாஹ் கூட இன்னைக்கு ஜிப்ரைல பார்த்துடணும். ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை அந்த ஆயிஷா அம்மாவுக்கு தெரியல. இப்ப ஆயிஷா அம்மா என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வலது தொடையில ஏறி உட்கார்ந்தாங்க. தெரியல. இடது தொடையில உட்கார்ந்தாங்க. தெரியல. ஒரு கட்டத்தை தன்னை துணியை லைட்டா விளக்குனாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன செய்யறாங்க? ஜிப்ரைல் விரண்டு ஓடுறாங்க அப்படின்னு. நோக்கம் என்னன்னா, வாழக்கூடிய பருவத்தில் கற்பனைகள் அழகானதா இருக்க வேண்டும். ஆயிஷாவுடைய கற்பனை எப்படியாவது ஜிப்ரைல பார்க்கணும், எப்படியாவது ஜிப்ரைல பார்க்கணும். அந்த எண்ணம், அந்த அழகான உயர்வான கற்பனை தான் ஆயிஷா அம்மாவை அப்படி செயல்பட வைத்தது. அலி ரலியல்லாஹு சிறுவரா இருந்தாங்க. யமன் தேசத்துக்கு ஆளுநரா ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. அலி பயப்படுறாங்க, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை, என்ன யமனுக்கு தேசம் அனுப்புறீங்களே. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தெரியாத ரசூலுல்லாஹ் அனுப்பாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் வரும், நீ தைரியமா போய் குர்ஆன் ஹதீஸ் வழியில நீ நியாயமான முறையில் நீதி ஆட்சி செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்கள் அனுப்பி வச்சாங்கன்னா, ரசூல் அலி ரலியல்லாஹு மீது வைத்த உயர்ந்த கற்பனை
எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கற்பனையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம் கற்பனைகள் நாம் அழகாக்கி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி தருவான், மன்னரை மறுமை வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆக்கி தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படி உயர்வான வாழ்க்கை வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.